இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளிலே அன்னை மரியாள் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பெண்மணியாக இருக்கிறாரோ, அதுபோலவே இயேசு கிறிஸ்துனுடைய இந்த மீட்பு திட்டத்திலே இன்னொரு தவிர்க்க முடியாத ஒரு ஆள் என்றால் அது யூதாசு இஸ்காரியத்து. அவரை பற்றித்தான் நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த யூதாசு இஸ்காரியத்தை பற்றி நாம் பேச வேண்டும் என்றால் பொதுவாகவே நமக்கு ஒரு மனதில் ஒரு எண்ணம் இருக்கும். இவர் இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்தவர். யோவான் நற்செய்தியாளர் சொல்வது போல இவர் ஒரு திருடன், பேய் பிடித்தவர், சுயநலவாதி, பேராசை கொண்டவர், காசு மீது ஆசை கொண்டவர், எத்தனையோ பெயர்கள் இவருக்கு இருக்கலாம். ஏனென்றால் ஒருவர் ஒருமுறை தவறு செய்துவிட்டால் அதற்கு பிறகு அவர் நல்லவராக இருந்தாலும் அந்த குற்றப்பழிதான் அவர் மீது விடும். அப்படிப்பட்ட அந்த யூதாசு இஸ்காரியத்தை பற்றி விவிலியம் சொல்லுகின்ற உண்மையோடு இணைத்து நாமும் அவரை பற்றி சிந்திப்போம். விவிலியத்திலே நாம் பார்த்தோம் என்றால் இயேசு செய்த அரும் அடையாளங்களிலே மிகவும் முக்கியமான இடங்கள் அனைத்திலுமே இவர் இருந்திருக்கிறார். 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்த பொழுது இயேசுவோடு இவர் இருந்திருக்கிறார். இயேசு கடலிலே புயலை அடக்கிய பொழுது அந்த கப்பலிலே அவரோடு இவர் இருந்திருக்கிறார். இயேசு லாசரை உயிரோடு எழுப்பிய பொழுது அங்கேயும் யூதாசு இஸ்காரியத்தை இருந்திருக்கிறார். அப்படி என்றால் இயேசுவின் மீது எந்த அளவிற்கு இவருக்கு பாசமும் மரியாதையும் இருந்திருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்படி இருந்த யூதாசு இஸ்காரியத்தா இயேசுவை காட்டிக் கொடுத்தார் என்று நாம் யோசிக்கின்ற பொழுது நமக்கு இன்னொரு செய்தியை லூக்கா நற்செய்தியாளரும் யோவான் நற்செய்தியாளரும் கூறுகிறார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களிலே ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று. இயேசுவுக்கு தன்னுடைய சீடர்கள் அத்தனை பேருடைய பெயரும் தெரியும். ஆனால் அங்கே என்னை உங்களில் ஒருவன் காட்டிக் கொடுப்பான் என்று பெயரை குறிப்பிடாமல் சொல்லுகிறார். அப்பொழுது சூழ்ந்திருக்கின்ற அனைவரும் ஆண்டவரே நானோ என்று கேட்கின்ற பொழுது ஆண்டவர் எந்த பதிலும் சொல்லவில்லை. ஆனால் யூதாசு இஸ்காரியத்தும் கேட்கிறார், ஆண்டவரே நானோ என்கிறார். நீயே சொல்லிவிட்டாய் என்கிறார். ஏனென்றால் கடவுள் மீது ஒருவர் அதீத நம்பிக்கை கொண்டிருந்தால் 2 விஷயங்களை அவர் சந்திக்க நேரிடும். ஒன்று, இறைவனோடு இரண்டர கலந்து விடுவார். இன்னொன்று, இறைவனை விட்டு முழுவதும் பிரிந்து விடுவார். இங்கே யூதாசு இஸ்காரியத் என்கின்ற அந்த கடவுளுடைய சீடர்களில் ஒருவர் சாத்தானால் ஆட்கொள்ளப்படுகிறார். ஏனென்றால் இறைவனோடு இணைந்திருக்கிறார். அவரை முற்றிலும் அவரிருந்து நாம் பிரிக்க வேண்டும் என்பது சாத்தானுடைய செயல்பாடு. ஆகையால் ஆண்டவரே நானோ என்ற உடனே, நீயே சொல்லிவிட்டாய் என்ற உடனே அவர் அங்கிருந்து வெளியே சென்றதாக லூக்கா நற்செய்தியாளர் பதிவு செய்திருப்பார். இங்கே நாம் எப்படி இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், யூதாசு இஸ்காரியத் என்கின்ற அந்த இயேசு கிறிஸ்துனுடைய சீடர்கள் ஒருவர் அவர் கொடுத்த அதிகாரத்தின்படி பேய்களை ஓட்டி இருப்பார், நலன்கள் பல செய்திருப்பார். இயேசுவுக்கு இவர் மீது இருந்த நம்பிக்கையால் தான் பொருளாளர் பதவி அவர் கொடுக்கப்பட்டது. இருப்பினும் அவருடைய எண்ணம் எங்கே மாறியது என்றால், சாத்தான் அவரை மாற்றியது. தொடக்க நூலிலே ஆதாமையும் ஏவாளையும் எப்படி சாத்தான்